இந்த வீடியோல எப்படி ஒரு சூப்பர் ஈஸியான குவிக்கான ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போறோம். that is egg masala which goes really well with chapati and paratha. So let's get started. இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். ஸோ குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு வந்து நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன். நான்ஸ்டிக் பேனில் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் இதோட ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்குங்க. இந்த ரெசிபிக்கு வந்து வெங்காயம் ரொம்ப டார்க்காக கலர் மாறணும் அவசியம் இல்லை. லைட்டாக சேஞ்ச் ஆனாலே போதும். ஏன்னா இதோட நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ லைட் கலர் சேஞ்ச் வரும்போதே நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஆனியனை மிக்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எல்லாமே மீடியம் டு ஹை ஃப்ளேமில் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது ஸ்லோவாக வந்து பண்ண உங்களுக்கு அது வாட்டரும் போயிட்டு ஓரளவு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இந்த ரெசிபிக்கு நான் வந்து 2 எக் ஆட் பண்ணியிருக்கேன். எக் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்க எக் வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வெளியில் வச்சுட்டு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் யூஸ் பண்ணுறது தான் இது. ஸோ இப்போ இதை வந்து 2 முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ பீட் பண்ணதை வந்து இப்போது நம்ம ஆனியனோட சேர்த்து ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போது ஆனியனையும் எக்கையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எக் ஸ்மெல் போகிறதுக்காக இதோட 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்க போகிறேன். மஞ்சத்தூளோட 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர், ஃப்ரெஷ்லி கிரவுண்ட் பெப்பர் வந்து ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எக்லாம் ஒன்றா சேர்ந்து வரும். ஸோ அது நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் த்ரூ அவுட் த ப்ராசஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது எல்லாமே செப்பரேட் ஆயிரும். ஸோ அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபைனல் டச்சாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்க போகிறோம். கரம் மசாலா டைரெக்டாக இல்லை, சின்ன பவுலில் கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு இதோட கொஞ்சமாக வாட்டர், 1 டீஸ்பூன் கரம் மசாலாவுக்கு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த வாட்டரை வந்து இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க மிக்சரோடு ஆட் பண்ணிக்க போகிறோம். கரம் மசாலா நல்லா லம்ஸே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் மசாலா அண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஸ்டெப்பு எல்லாமே நம்ம வந்து ஹை ஃப்ளேம்லேயே பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஸோ ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் டன். ஃபைனலாக நம்ம வந்து கொத்தமல்லி புதினா போட்டு சர்வ் பண்ணாலே போதும். இப்போ இதோக்கு மெயின் டிஷ்க்கு வந்து நான் வந்து சப்பாத்தி பண்ண போகிறேன். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க எக் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதில் ஃபைனலாக டாப் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஆல்சோ இந்த ரெசிபிலே இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது. நீங்கள் நார்மலாக எக்கை வந்து இப்படி சர்வ் பண்ணுறதுக்கு பதிலாக வாழை இலையில் சர்வ் பண்ணிவிட்டு அதை வந்து தோசைக்கல்லில் நீங்கள் டோஸ்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த வாழை இலையோட ஃப்ளேவர் அண்ட் ஆல் டுகெதர் வில் டேஸ்ட் ரியலி குட். அண்ட் இது வந்து எங்களோட மோஸ்ட் காமன் ரெசிபி. எனிடே நாங்கள் என்னைக்காச்சும் லேட்டாக இருந்துச்சோன்னா மண்டேஸ் ஆர் தேர்ஸ்டேஸ்லாம் பார்த்திங்கன்னா வி வேக்கப் வெரி லேட். ஸோ அப்போ வந்து குவிக்காக சமைச்சு முடிக்கணும்னா we have this egg masala with chapati. And usually chapati வந்து நாங்கள் ரெகுலராக செய்கிற மாதிரி இருக்காது. It will be like
in layered form. ஏன்னா we have our lunch very late, ஸோ லேட்டாக சாப்பிட்றதுனால இந்த மாதிரி லேயர்ட் வித் ஆயிலோட செஞ்சிங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி ஸோ சாஃப்ட் ஈவன் அட் ஈவினிங். அண்ட் ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் லெட் மீ நோ. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த பேஜை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஐம் ஆல்சோ on Instagram and Facebook. You can also check that as well. And so that's all about today's video, and I'll see you next time. Bye.